எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு கொண்ட மாலை செய்ய போகிறேன். ஒரு மணப்பெண்ணுக்கான கொண்ட மாலை. அந்த கொண்ட மாலையை செய்கிறதுக்கு நான் ஊல் நூல் எடுத்திருக்கேன். ஊல் நூல், கருப்பு ஊல் நூல் எடுத்திருக்கேன். அடுத்தது ரோஸ் சின்ன ரோஸ் எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஃப்ளவர் ஷாப்லேயும் நீங்கள் ரோஸ் வாங்கலாம். 2 பொக்கே மட்டும் ரோஸில் எடுத்திருக்கிறேன். அடுத்தது ஜிப்சஃபீலா, இந்த ஜிப்சீஸ்ன்னு சொல்கிறது இந்த பூவை. இதையும் இந்த ரோஸையும் சேர்த்து தான் நான் இந்த கொண்ட மாலையை இப்போ செய்ய போகிறேன். முதல்ல இந்த ஜிப்சீஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிரித்து தனித்தனியாக சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இந்த நூலில் ஜிப்சீஸை எடுத்து அடுக்கி வச்சுட்டு முதல்ல 2 சுற்று சுற்றுறேன். அதுக்கு பிறகு 2 ரோஸை வச்சு சுற்றுறேன். அதுக்கு பிறகு திரும்பவும் இதுக்கு மேலே ஜிப்சீஸை எடுத்து வைக்கிறேன். அடுக்கி கொண்டே போக வேண்டியதான். கீழே அந்த அடுக்காக இருக்கிறது ஊல் நூல் அப்படியே நீங்கள் கீழே பிடிச்சி கொள்ளணும். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நார்மலாக யார் வேணுமென்றாலும் செய்யலாம், ஈஸியாக செய்யக்கூடியது. No inside. Good. மணப்பெண் மட்டுமல்லாமல் நாங்கள் இப்போ ஃபங்க்ஷனுக்கு விசிட் பண்ணுறவர்கள் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி சின்னதாக கொண்ட மாலை செய்து வச்சு கொண்டு போகலாம். எனி பூக்களில் இப்படி வேணுமெண்டா நீங்கள் கட்டி கொள்ளலாம். எனக்கு கூட இந்த மாதிரி கொண்ட மாலை தான் பிடிக்கும். சாரிக்கு ஏற்ற கலரில் இந்த ஜிப்சஃபீலாவையும் மிக்ஸ் பண்ணி, ரோஸ் மிக்ஸ் பண்ணி, அல்லது கார்னேஷன், அந்த டைமுகளில் எனக்கு எந்த மாதிரியான பூக்கள் எனக்கு கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலாக இந்த சாரிக்கு ஏற்ற கலரில் நான் கொண்ட மாலை செய்து கொள்ளுவேன். மல்லிகைப்பூ கூடிய விரைவில் வாடி போயிடும். இந்த ரோஸும் இந்த ஜிப்சீஸும் அப்படியே இருக்கும். நீங்கள் வேணுமென்றால் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி நைஸ். சூப்பரான ஒரு கொண்ட மாலை வந்திருக்குது. ஒரு பக்கம் கட்டி முடிச்சிட்டேன், இன்னொரு பக்கமும் இதே மாதிரி செய்தேன்னு சொன்னால் இந்த மணப்பெண்ணுக்கான கொண்ட மாலை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கொண்ட மாலைகள் 2 வாரம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமுக்கு எடுத்து கட்டிக்கொண்டு போகலாம். உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி கொண்ட மாலையை கட்டிட்டீங்களன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம்களுக்கு நீங்கள் எடுத்து கட்டிட்டு போகலாம். இந்த மாதிரியான கொண்ட மாலை, பொக்கே, மாலை, தையல் சம்பந்தமான சின்ன சின்ன டிப்ஸுகள் இவையெல்லாம் நீங்கள் பார்க்கணுமென்று சொன்னால் கௌரி ரூபன் ஆர்ட் என்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்க. உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், நீங்களும் செய்யலாம். தொடர்ந்து பாருங்கள். பெண்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸுகளை நான் உங்களுக்கு அடிக்கடி கொடுத்து கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.